தூத்துக்குடியோட மாவட்ட செயலாளராக ஆகணுன்ற ஆசையில நம்ம அக்கா அஜிதா தினம் ரீல்ஸ் போட்டு வந்தாங்க. மாநகராட்சி செய்யற வேலையெல்லாம் ஏதோ கட்சி பொண்ணுக்காக இவங்களே எடுத்து செஞ்சது மாதிரி கிரெடிட் வாங்கிட்டாங்க. ஆனா அக்கா என்னதான் ரீல்ஸ் போட்டாலும் நம்ம பனையூர் பண்ணையாரு இதை கண்டுக்கதே இல்லை. இதுக்கு நடுவுல அந்த அக்காவுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன்னு காசை வாங்கி அந்த பதவியை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சதும் ஒன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பணியில் காமிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அங்க போனதும் விஜய்க்கு பாதுகாப்பா இருக்க பெண் பவுன்சருங்க நம்ம அக்காவை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால செர்வியான காண்டான நம்ம அக்கா எப்பவும் போல ரீல்ஸ் கூட எடுக்க முடியுதுன்னு கடும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னா 10 கோடி காமின்னு கட்சியில சொல்லிட்டாங்க போல. அதனால சொல்ல வர கருத்து என்னன்னா, 10 கோடி இருந்தாதான் பதவியே கொடுப்பேன்னு சொல்ற இந்த பண்ணையார் தான் மாற்றம் தர போறாரான்னு நான் கேட்கல, சோசியல் மீடியால கேட்கறாங்க. கட்சி பதவிக்கே காசு வாங்குற இவரு எப்படி ஊழல ஒழிப்பார் நம்புறீங்கன்னு நான் கேட்கல, இதுவும் சோசியல் மீடியா தான் கேட்கறாங்க. நம்மள நீங்களும் போய் கேட்டுட்டு வாங்க.